எதிர்த்தரப்பு தலைவர் எனும் அங்கீகாரத்தை கட்டிக்காக்க முன்னாள் பிரதமர் முஹிதீன் யாசின் போராடி வருகிறார். தமது தலைமைக்கு எதிராக பெர்சாத்து கட்சியில் ஏற்கனவே சிலர் கிளம்பியிருக்கும் வேளையில் அடுத்த கட்ட முயற்சியில் அவர் இறங்கி இருப்பதாக ஊடகங்கள் கூறுகின்றன. தற்போதைய அன்வார் அரசாங்கத்தில் இடம்பெறாத 12 அரசியல் கட்சிகளை ஒன்றிணைத்து உதிரி கட்சிகளின் கூட்டணி ஒன்றை ஏற்படுத்தும் யோசனையில் முஹிதீன் இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த கூட்டணிக்கு தலைமை ஏற்பதன் மூலம் தமது அங்கீகாரம் தொடரும் என்பது அவரது எதிர்பார்ப்பு. 12 எதிர்க்கட்சிகளும் ஒரு கூட்டணியாக ஒன்று சேர சம்மதம் தெரிவித்து விட்டதாக முஹிதீன் கடந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதி செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார். அப்போது அவர் வெளியிட்ட கட்சிகளின் பட்டியலில் 6 ஆண்டுகளுக்கு முன்னர் அரசியல் கட்சியாக பதிவு செய்து கொண்ட மலேசிய இந்திய மக்கள் கட்சியும் காணப்பட்டது. இருப்பினும் அது நல்ல யோசனை அல்ல என அரசியல் பார்வையாளர்கள் மறுத்து வருகின்றனர். காரணம், அவர் ஒன்று திரட்டிக் கொண்டிருக்கும் அரசியல் கட்சிகளிடம் கணிசமான வாக்கு வங்கி இல்லை என்பது அவர்களின் கருத்தாக உள்ளது. அவ்வாறு கருத்து தெரிவித்த பார்வையாளர்களில் ஒருவரான சன்வே பல்கலைக்கழக பேராசிரியரும் அரசியல் அறிவியலாளருமான ஓங் சின் குவாட், புதிய உதிரி கட்சிகளின் கூட்டணி எல்லா இனத்தவரையும் உள்ளடக்கியது போல பார்ப்பதற்கு அலங்காரமாக தோன்றலாம் என்ற போதிலும், மலேசியாவின் முக்கிய எதிரணி எனும் நம்பகத்தன்மை மீதான கேள்விகளை அது எழுப்புகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரிக்காத்தான் நேஷனல் கூட்டணி அமைக்கும் பெரிய கூடாரம் அதிகம் அறிந்திராத, முக்கியத்துவம் இல்லாத கட்சிகளையும் உள்ளடக்கியுள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த வியாழக்கிழமை கம்போங் சுங்கைபாரிவில் ஏற்பட்ட கலவரம் தொடர்பாக 15 முதல் 50 வயதுக்கு உட்பட்ட 7 பேரை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் கம்போங் சுங்கைபாரிவில் வசிப்பவர்கள் அல்ல என்று கண்டறியப்பட்டுள்ளது. மாறாக ஒரு அமைப்பின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் என்று நம்பப்படுவதாக கோலம்பூர் காவல்துறை தலைவர் ஃபாடில் மாசஸ் தெரிவித்தார். அவர்களில் 6 பேர் நாளை வரை காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். அதே நேரத்தில் 26 வயதுடைய மற்றொருவர் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டார். 1500 ரிங்கிட் அபராதம் செலுத்திய பிறகு அவர் விடுவிக்கப்பட்டார். விசாரணையை தொடர மற்றவர்களுக்கான காவலை நீட்டிக்க காவல்துறை விண்ணப்பிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் சிலர் வீடு புகுந்து திருடியது மற்றும் பிற வழக்குகளில் குற்றப்பதிவுகளை கொண்டுள்ளனர் என்று அவர் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். இதனை அடுத்து தண்டனை சட்டத்தின் பிரிவுகள் 186, 353 மற்றும் 324 கீழ் 3 விசாரணை ஆவணங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஒரு பொது ஊழியரை தாமாக முன்வந்து தடுத்தல், ஒரு பொது ஊழியர் பணியில் இருக்கும் போது அவரை தாக்குதல் அல்லது குற்றவியல் பலத்தை பயன்படுத்துதல் மற்றும் ஆபத்தான ஆயுதம் அல்லது வழிமுறைகளால் தானாக முன்வந்து காயப்படுத்துதல் போன்ற செயல்களை இந்த பிரிவுகள் குற்றமாக கருதுகின்றன. இந்த வழக்கு தொடர்பாக மேலும் பல சந்தேக நபர்களை போலீசார் கண்காணித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் ஒத்துழைப்பை, குறிப்பாக சம்பவம் தொடர்பான வீடியோக்களை வைத்திருப்பவர்கள் விசாரணையில் உதவுவதற்காக காவல்துறையினருடன் பகிர்ந்து கொள்ளுமாறு அவர் வலியுறுத்தினார். இந்த சம்பவத்தில் தலையில் காயம் அடைந்த டாங்வாங்கி காவல்துறை தலைவர் ஸ்லெஸ்மி அஃபண்டி ஸ்லைமான் சிகிச்சைக்கு பிறகு நலமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு முன்னேறிய நாட்டின் வளர்ச்சி ஒழுக்கம் மற்றும் இரக்கம் போன்ற மனிதாபிமான பண்புகளின் அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். ஒரு நாட்டின் வெற்றியின் உண்மையான அளவுகோல் அதன் பொருளாதார சாதனைகள், டிஜிட்டல் தொழில்நுட்பம் அல்லது செயற்கை நுண்ணறிவு ஆகியவற்றில் மட்டுமல்ல, அதன் மனிதாபிமான நெறிகளில் உள்ளது என்று அவர் கூறினார். கல்வியில் சிறந்து விளங்குவதில் பெருமைப்படுகிறோம், திறன்களை பற்றி பெருமைப்படுகிறோம். ஆனால் மனித கண்ணியத்தின் மதிப்புகளை வளர்ப்பதில் இன்னும் பெருமைப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். சாரணர் இயக்கத்தில் வலியுறுத்தப்பட்ட மனிதாபிமான நெறிகளான ஒழுக்கம், திறன்கள் மற்றும் சகோதரத்துவம் போன்றவை வாழ்க்கையில் புகுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். ஏனெனில் மனித குலத்தை எந்திரங்கள் அல்லது செயற்கை நுண்ணறிவால் வடிவமைக்க முடியாது என்று அவர் சுட்டிக்காட்டினார். கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையம் வழியாக சட்டவிரோத மருந்துகள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் கடத்தப்படுவதை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். இதில் வெளிநாட்டினர் சுற்றுலா பயணிகளாக இம்மாதிரியான காரியங்களுக்கு நாட்டிற்குள் நுழைவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவர்களின் இந்த சட்டவிரோத நடவடிக்கை சரக்கு சேவைகளிலும் பரவி உள்ளது.
மற்றும் KLIA மருந்து அமலாக்கக் குழு 2024ஆம் ஆண்டு முதல் கடந்த ஜூலை மாதம் வரை 1,24,244 சரக்குகள் மற்றும் பயணிகளை ஆய்வு செய்ததை தொடர்ந்து இந்த திட்டம் வெளிச்சத்திற்கு வந்தது. இதன் விளைவாக 5,29,093 ரிங்கிட் மதிப்புள்ள பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பயணிகள் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் பெரும்பாலான குற்றவாளிகள் வங்கதேசம், இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் குடிமக்கள் என்று KLIA MCBA தளபதி இப்ராஹிம் முகமது யூசுப் கூறினார். இது பொதுவாக வலி நிவாரணிகள், இரைப்பை மருந்துகள், பாலியல் தூண்டுதல் மருந்துகள் மற்றும் மலேசியாவின் சுகாதார அமைச்சகத்தில் பதிவு செய்யப்படாத தூக்க மாத்திரைகளை உள்ளடக்கியது என்று அவர் கூறினார். இந்த பயணிகளில் பெரும்பாலோர் உணவுப் பொருட்களுடன் அல்லது அவர்களின் லக்கேஜ், ஆடைகளின் மடிப்புகளுக்குள் மருந்துகளை மறைத்து வைப்பார்கள் என்று அவர் கூறினார். கட்சியின் பிரதமருக்கான தேர்வு, நீதி, பணிவு மற்றும் மக்களுக்கு உண்மையான சேவை மனப்பான்மையுடன் நாட்டை வழிநடத்தும் திறன் கொண்ட ஒருவரை தேர்ந்தெடுக்கும் விதமாக இருக்க வேண்டும் என்று பாஸ் கட்சியின் ஆன்மீக தலைவர் டாக்டர் ஹஷிம் ஜாசிம் தெரிவித்துள்ளார். ஒரு தலைவரின் பங்கு நிர்வாகத்திற்கு அப்பால் நீட்டிக்கப்பட்டு தர்மம், நீதி மற்றும் ஷரியா கொள்கைகளை பின்பற்றுவதில் அடித்தளமாக கொண்ட தார்மீக மற்றும் ஆன்மீக வழிகாட்டுதலை உள்ளடக்கியது என்று அவர் கூறினார். தலைமைத்துவத்தின் உண்மையான சாராம்சம் பாவத்தை தவிர்ப்பது, நீதி மற்றும் இரக்கத்துடன் ஆட்சி செய்வது மற்றும் மத வழிகாட்டுதலின் மூலம் மக்களை படிப்படியாக வளர்ப்பது என்று அவர் சுட்டிக்காட்டினார். சபையுடன் உறுதியாக இருப்பவர்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் அவர்கள் சரியான பாதையில் இருந்து விலக மாட்டார்கள் என்று அவர் இன்று 64வது பாஸ் உலாமா கவுன்சில் முக்தாமரில் தனது தொடக்க உரையில் இதனை தெரிவித்தார். வெளிநாட்டினர் சட்டவிரோதமாக நாட்டிற்குள் நுழைய அனுமதிப்பதற்கு ஈடாக எதிர் அமைப்பு சிண்டிகேட்டுகளிடமிருந்து அமலாக்க அதிகாரிகள் மாதத்திற்கு 50,000 ரிங்கிட் வரை லஞ்சம் பெற்றதாக மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACCயின் தலைவர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்துள்ளார். தேர்ந்தெடுக்கப்பட்ட பயணிகள் முறையான நடைமுறைகளை மேற்கொள்ளாமல் குடிநுழைவு சோதனை மூலம் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மலேசியாவிற்குள் அனுமதிக்கப்பட்ட ஒவ்வொரு வெளிநாட்டவருக்கும் அதிகாரிகள் 1,800 ரிங்கிட் முதல் 2,500 ரிங்கிட் வரை லஞ்சம் பெற்றதாகவும், பணம் ரொக்கமாகவோ அல்லது மியூல் கணக்குகள் மூலமாகவோ செலுத்தப்பட்டதாகவும் அசாம் கூறினார். சராசரியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அனுமதிக்கப்பட்ட வெளிநாட்டினரின் எண்ணிக்கையை பொறுத்து மாதத்திற்கு 10,000 ரிங்கிட் முதல் 50,000 ரிங்கிட் வரை பெறுவார்கள் என்று அவர் கூறினார். வெளிநாட்டினர் எந்த கவுண்டர்கள் வழியாக செல்ல வேண்டும் என்று தெரிவிக்கப்படுவதற்கு முன்பு ஒரு முகவர் அதிகாரிகளுக்கு பாஸ்போர்ட் எண்கள் மற்றும் விமான டிக்கெட்டுகள் போன்ற வெளிநாட்டினரின் விவரங்களை வழங்குவார். கவுண்டர்களை நிர்வகிக்கும் அதிகாரிகள் பின்னர் வெளிநாட்டினரின் நுழைவு செயல்முறையை எளிதாக்குவார்கள் அல்லது முழுமையான சோதனைகளை தவிர்க்க அனுமதிப்பார்கள். இந்த வாரம் கோலாலம்பூர், ஸ்லாங்கூர், மலாக்கா மற்றும் நெகிரி செம்பிலானில் இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டவர்களில் 19 அமலாக்க அதிகாரிகளும் அடங்குவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மலேசிய குடிமக்களான பிற இனங்களின் உரிமைகளை மறுக்காமல் மலாய் மற்றும் முஸ்லிம் பெரும்பான்மையினரின் உரிமைகள் பாதுகாக்கப்பட்டால் நாட்டில் ஒற்றுமை உறுதி செய்யப்படும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இதுவே எல்லா காலங்களிலும் நிலைநிறுத்தப்பட்டு வந்த தேசிய ஒற்றுமையின் அடிப்படை என்று அவர் கூறினார். நாம் ஒற்றுமையை உறுதிப்படுத்த விரும்பினால் இந்த நாட்டின் பெரும்பான்மையான மலாய்க்காரர்கள் மற்றும் முஸ்லிம்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த நாடு அனைத்து குடிமக்களின் உரிமைகளையும் சீனர்கள், இந்தியர்கள், ஒராங் அஸ்லி, தாயா மற்றும் கடாசான் ஆகியோரின் உரிமைகளையும் உத்தரவாதம் செய்ய வேண்டும் என்று அவர் இன்று 27வது ஜொகூர் சாரணர்கள் பொது சபையுடன் இணைந்து நடைபெற்ற மீட் அன்வார் அமர்வில் இதனை தெரிவித்தார். கோலத்திரங்கானு ஜலான் சுங்கை இக்கானில் நேற்று இரவு 3 வாகனங்கள் மோதிய விபத்தில் 62 வயது பெண் ஒருவர் பலியானார். மேலும் 4 காயமுற்றனர். ரொஹானி ஹாசிம் என்பவரும் அவரது மகள் ஓட்டிச் சென்ற புரோட்வா அரிசில் 3 குடும்ப உறுப்பினர்களும் பயணம் செய்ததை கோலத்திரங்கானு காவல்துறை தலைவர் அஸ்லி முகமது நூர் உறுதிப்படுத்தினார். அவர்களில் ரொஹானி ஹாசிம் உயிரிழந்தார். அதிகாலை 12:05 மணிக்கு விபத்து குறித்து போலீசாருக்கு தகவல் கிடைத்ததாக அவர் கூறினார். ஜெத்தேவைச் சேர்ந்த 29 வயது பெண் ஓட்டிச் சென்ற நாசா சித்ரா எதிர்பாதையில் திரும்பி பினாங்கிலிருந்து வந்த புரோட்வா அரிஸ் மீது மோதியதால் விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணைகள் தெரிவிக்கின்றன. இந்த மோதலின் விளைவாக நாசா சித்ரா சுழன்று
கமாமானைச் சேர்ந்த 37 வயது நபர் ஓட்டிச் சென்ற புரோட்டான் சாகாவில் மோதி விபத்துக்குள்ளானது. குரோடுவா அருசின் ஓட்டுநர் மற்றும் பயணிகள் காயம் அடைந்து சுல்தானா நூர் ஜகீரா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். புரோட்டான் சகா ஓட்டுநர், அவரது மனைவி மற்றும் 3 குழந்தைகள் இந்த மோதலில் காயங்கள் இல்லாமல் தப்பினர். ரோஹானி ஹாசிமின் உடல் மருத்துவமனையின் தடயவியல் பிரிவுக்கு பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டது. காயமடைந்த நாசா சித்ரா ஓட்டுநர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.